everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாய்ஸ் பில்லிங் லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. பயப்படாதீங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இப்போ கிடையாது. ரவுண்ட் 1 மாணவர்களுக்கு மண்டே, அதாவது ஜூலை 2020, 21, 22 3 நாள் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும். சரி விடுங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். ரவுண்ட் 2க்கு ஆகஸ்ட் 3, ரவுண்ட் 3க்கு ஆகஸ்ட் 17. ஸோ உங்கள் ரவுண்டில் எப்போ சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் டேட் கொடுத்துட்டாங்க, அப்போ பண்ணால் போதும். இப்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஏபிள்டுக்கு, ஒகேஷனல் அண்ட் ஜென்ரலுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போது இதில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு என்ன சார் பார்க்கணும் இந்த வீடியோவில்? நீங்கள் தான்ப்பா பார்க்கணும். இந்த வீடியோ எதுக்காகனா சாய்ஸ் பில்லிங் டெமோ பார்க்க போகிறோம். இந்த மாதிரியே தான் சாய்ஸ் பில்லிங் வந்து நீங்கள் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மாணவர்கள் பண்ணணும். பார்த்துக்கங்க. அண்ட் மோர் ஓவர், இங்கே நான் என்ன சொல்கிறேனோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு சூப்பராக புரியும். சார் நீங்கள் தான் போன வாரம் வீடியோ போட்டிருந்தீங்க சார். இது 2026 அப்டேட்டட் வெப்சைட். இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எனக்கே தெரியாது, போய் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன், ஈஸியாக எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். அதனால் பார்த்துக்கங்க. ஓகே, நீங்கள் வீட்டில் உட்காந்தே பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணுறது, இல்லை வந்து டிஎஃப்சி சென்டரில் போய் பண்ணுறது, இல்லை வந்து ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட கூட வாங்கி பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் தானே பண்ணுறீங்க. இந்த மாதிரி அங்கே ஒரு தேர்ட் பார்ட்டி நம்பி போகிறீங்க அப்படின்னா சூட்டிப்பாக பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் பண்ண சொல்லாது, நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஊடால் ஏதாவது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு சாய்ஸ் பில்லிங்கில். ஸோ அதனால் நீங்கள் விருப்பப்பட்டு பண்ணுங்கள். தவிர டிஎஃப்சி போனாலும் யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் பண்ணுங்கள், அவங்ககிட்ட கேட்காதீங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா அந்த காலேஜ் இந்த காலேஜ் வேணும்னா அவங்க சொல்கிற உரிமையும் கிடையாது. அவங்க சொல்லவும் போகிறதில்ல, சொன்னாலும் அது கேட்காதீங்க, நீங்கள் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு லேப்டாப் வசதி இல்லை, நான் வந்து ப்ரௌசிங் சென்டர் போகிறேன்னா ப்ரௌசிங் சென்டர்காரட்டையெல்லாம் கேட்கக்கூடாது, நீயாக உட்காந்து பண்ணு, அவ்வளோதான். அவங்கள்ட்டெல்லாம் கேட்கவே கூடாது. அண்ட் சார் லேப்டாப் வசதி இருக்குது வீட்டில் என்ன பண்ணுறேன்னா சூப்பர். ஃபோனில் பண்ணக்கூடாது. ஃபோனில் பண்ணால் என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபோனில் வந்து இப்படி நான் இப்போ காட்டுறேன், சாய்ஸ் ஆர்டரை நம்ம மாற்றும் போது கைப்பட்டு மாறிடும். மாறி லாக் ஆகிடுச்சுன்னு முடிஞ்சு போச்சு வாழ்க்கை ஃபோனில் வச்சு விளையாடுறதா? ஸோ தயவு செய்து உங்களுடைய லேப்டாப்பில் பண்ணுங்கள். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் இன்றைக்கி பண்ணுறவங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன், எக்ஸ் சர்வீஸ்மென், ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர்ஸ் தந்திருக்கேன். அந்த நம்பர்ஸ்க்கும் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பிடிஎஃப் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் வந்து அந்த நம்பர்ஸ்க்கு அனுப்புங்க. எதுக்காக அப்படின்னா உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நல்லதாக வச்சுருக்கீங்களான்னு எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணி செக் பண்ணி எல்லாமே செக் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் டவுட் இருந்தால் நம்ம டீம்கிட்ட கேட்டுக்கலாம். நம்ம டீம் தான் அது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ உங்கள் சாய்ஸ் ஆர்டர் அனுப்பி உங்கள் சஜஷனை கேட்டுக்கலாம், அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். உங்கள் லாகின் ஐடி டிஎன்ஏ போர்ட்டலில் போய்க்கோங்க. உங்கள் லாகின் பேஜில் போய்ட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்தா தான் இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே உங்களுடைய கட் ஆஃப் கிட் ஆஃப் எல்லாமே வந்துடும். இப்போ டிஃபரன்ஷியல் ஏபிள்டு பையனோட வச்சு பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் ஃபார் டிஃபரன்ஷியல் ஏபிள்டு இருக்குது. நான் சாய்ஸ் பில்லிங் கிளிக் பண்ணிட்டேன். கீழே இருந்துச்சா, கிளிக் பண்ணிட்டேன். இப்போ சாய்ஸ் பில்லிங்கோட பேஜ் இப்படி தான் இருக்கும். செலக்ட் தி கோர்ஸ் ஃப்ரம் தி காலேஜ் லிஸ்ட் யூ விஷ் டு ஆப்ட் ஃபார். இதெல்லாம் தேவையே இல்லை, நான் எப்படின்னு சொல்லித்தரேன். நோ லிமிட் ஆன் நம்பர் ஆஃப் கோர்சஸ் யூ கேன் செலக்ட், ப்ளீஸ் மேக் ஆஸ் மெனி சாய்ஸஸ் பாசிபிள் டு பெட்டர் அலாட்மெண்ட். நான் என்ன சொன்னேன், எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ காலேஜ் வேணாலும் வச்சுக்கலாம், எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப முக்கியம், இந்த ரெட் கலர் எழுதியிருக்கிறது, சாய்ஸ் லாக் ஓடிபி வில் பி சென்ட் ஒன்லி மேக்ஸிமம் 3 times. 3 டைம் தான் உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். புரியல? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைம் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி கிளிக் பண்ணி விளையாட முடியும். கிளிக் பண்ணால் ஓடிபி உங்கள் ஃபோன் நம்பருக்கு வரும், ரெஜிஸ்டர் நம்பருக்கு வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த ஓடிபி நம்பர் அடிச்சிங்கன்னா தான் லாக் ஆகும். வேறு யாருனாலையும் லாக் பண்ண முடியாது, உங்களால் மட்டும்தான் லாக் பண்ண முடியும். அதனால் பயப்படாதீங்க. ஸோ 3 டைமுக்கு மேலே ஆச்சுன்னா லாக் ஆகாது. டெட்லைன் வந்தால் அதுவே லாக் ஆகும், பயப்படாதீங்க. 3 டைம் ஆச்சுன்னா உங்கள் சொந்தமாக மேனுவலாக லாக் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்கல்ல, 3ஆவது நாள் சாய்ஸ் பில்லிங் பண்ணி முடிக்க போகிறீங்க, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. அந்த 3ஆவது நாள் 5 மணிக்குள்ளே அதுவே லாக் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான், ஓடிபி வச்சு விளையாடாதீங்க, அவ்வளோதான். அண்ட் இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நாளைக்கு 5 மணி மட்டும் டைம் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நாளைக்கு மட்டும் டைம் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் சீக்கிரம் பண்ணுங்கள். காலேஜ் நேமு, இப்போது ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது காலேஜ் நேமு, காலேஜ் கோடு, பிரான்ச் நேமு, டிஸ்ட்ரிக்கு, கேட்டகிரி எது வச்சு வேணாலும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ காலேஜ் நேம் வேணும்னா காலேஜ் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ காலேஜ் பேர் ஏதாவது பேர் சொல்லுங்கள். பிஎஸ்ஜி காலேஜ் போட்டாச்சு. இது வந்து பிஹெச்ஜி காட்டுது பாருங்கள். ஸோ அந்த பிஹெச்ஜி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹெச்ஜி காலேஜ் போடும். ஓகேவா? ஸோ காலேஜ் வச்சும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? காலேஜ் வச்சும் ஃபில்டர் காலேஜ் நேம்ஸ் எல்லாம் இங்கே வருது பாருங்கள்.
அதுலேயே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் விழுப்புரம் அப்படின்னு அடிக்கிறேன், சும்மா அடிக்கிறேன், நீங்கள் டைப் பண்ணால் வந்துடும். கவுன்சிலிங் கோட வந்துருச்சா? இந்த விழுப்புரத்தில் என்னெல்லாம் சீட் இருக்குன்னு வருது பாருங்கள். ஓகேவா? இதில் இது நீங்கள் செலக்ட் பண்ணுற சாய்ஸு 1 2 3 செலக்ட் பண்ணணும், அது பண்ணிக்கலாம். சாய்ஸ் காலேஜ் கோடு, இது காலேஜ் நேமு, பிரான்ச் நேம் கொடுத்துருப்பாங்க. எந்த பிரான்ச் வேணுமோ அதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஓசியில் எவ்வளோ சீட்டு, பிசியில் எவ்வளோ சீட்டுன்னு போட்டிருக்காங்க. இப்படி தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்கும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்காரனுக்கும் ஓசியில் எவ்வளோ சீட்டு, பிசியில் எவ்வளோ சீட்டுன்னு போட்டிருக்கும். 0 அப்படின்னா பிசியில் சீட்டு இல்லைன்னு அர்த்தம், ஓசியில் 0 அப்படின்னா ஓசியில் சீட்டு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் அங்கே சீட்டு இல்லைன்னா அதில் சீட்டு கிடைக்காது. ஓகேவா? இப்போது இங்கே ஓசியில் எவ்வளோ சீட்டு, பிசியில் எவ்வளோ சீட்டுன்னு காட்டும். ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு ஃபில் ஆனதுக்கப்புறம் தானே பிசியில் சீட்டை ஃபில் ஆகும். ஸோ அதனால் ஓசிலையும் காட்டும், ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எவ்வளோ சீட்டுன்னு காட்டும். உங்களுக்கு ஓசியில் சீட்டு இருந்தால் சீட்டு எடுத்து கொடுக்கும். ஓசியில் சீட் இல்லை, அடுத்த ரேங்க் பையனுக்கு போயிடுச்சு அப்படின்னா, முன்னாடி ரேங்க் பையனுக்கு போயிடுச்சுன்னா பிசியிலுக்கான்னு பார்க்கும். பிசிலையும் கிடைக்கலன்னா அடுத்த சாய்ஸ் பார்க்கும். சாய்ஸ் வச்சதை அப்படி பார்த்துட்டே வரும். ஸோ அதனால் ஓசியில் பிசியிலே எவ்வளோ சீட் இருக்குது, ரெண்டுமே உங்களுக்கு சொந்தம் தான். ஸோ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு இப்படி வரும். ஓசி மாணவர்களுக்கு அப்படி வராது, ஓசி சீட் மட்டும்தான் காட்டும். ஓகே, இப்போது எப்படி ஃபில்டர் பண்ணோம்? காலேஜ் கோடு வச்சு, காலேஜ் பேர் வச்சு நம்ம பார்த்துக்கலாம், இல்லை காலேஜ் கோடு வச்சு பார்த்துக்கலாம். கோடு அடிச்சிங்கனாலும் வரும். நீங்கள் வந்து கோடு வந்து காலேஜ் கோடெல்லாம் எழுதி வச்சுருப்பீங்கள்ல, அதை வச்சு பண்ணிக்கோங்க. காலேஜ் கோடு 1 2 3 அப்படின்னு இப்போ 3 கிளிக் பண்ணுறேன். 3 கிளிக் பண்ணால் அது காலேஜ் கோடு வச்சு பண்ண பிஆருக்கு. இது வேறு காலேஜ் 2, ஏதோ ஒரு சாய்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? காலேஜ் கோடு வச்சும் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர் 5 அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி அது வந்திருக்கு. ஸோ அதில் எவ்வளோ சீட்டு அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. இப்படி எல்லா காலேஜ்லையுமே போட்டிருப்பாங்க. வேக்கன்சிஸ் பார்க்காமலே உங்களுக்கு வந்து இங்கே பண்ண முடியும். ஆனால் வேக்கன்சிஸ் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். வேக்கன்சிஸ் பார்த்து தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? முக்கியமாக ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு உங்களுக்கு சீட் கம்மி, 150 சீட் தான். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து 500 சீட் தான். அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்காங்க. உங்களுக்கு ஓசி பிசி இப்படிலாம் காட்டாது. டிஃப்ரென்ஷியபிளுக்கு 5%னால இப்படி காட்டுது. ஸோ உங்களுடைய வேக்கன்சிஸ் பார்த்து பண்ணுங்கள், இல்லைன்னா கஷ்டமாயிடும். சரி, இப்போது கேட்டகரி டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூரில் வேணும்னா கோயம்புத்தூர், டிஸ்ட்ரிக்ட் வைஸும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோயம்புத்தூர் வேணும்னா கோயம்புத்தூர் காலேஜ் எல்லாம் வரும். அடுத்தது கேட்டகரி, அட்டானமஸ் காலேஜ் வேணும்னா அட்டானமஸ், நான் அட்டானமஸ் வேணும்னா அட்டானமஸ். கோயம்புத்தூரில் அட்டானமஸ் கிளிக் பண்ணுறேன், கோயம்புத்தூரில் அட்டானமஸ் கல்லூரி கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இங்கே கிளியர் ஆல் ஃபில்டர் கொடுத்துக்கிறேன். ஏதாவது எரர் அடிச்சதுன்னா கிளியர் ஆல் ஃபில்டர் கொடுத்துருங்க. கிளியர் ஆல் ஃபில்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து கேட்டகரி இருக்கா, கேட்டகரியில் வந்து நீங்கள் வந்து அட்டானமஸ் கொடுங்க. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் வந்து இப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை காலேஜ் கோடு வச்சு நம்ம வந்து காலேஜில் வந்து சாய்ஸ் பண்ணிக்கலாம். அட்டானமஸ் காலேஜ், எல்லா அட்டானமஸ் காலேஜ் வந்துருச்சு. நம்ம கோயம்புத்தூரில் மட்டும் வேணும், கோயம்புத்தூர் மட்டும் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கோயம்புத்தூரில் இருக்க அட்டானமஸ் காலேஜில் வந்துருச்சு. பாருங்கள், ஜிசிடி அப்படியே பிஹெச்ஜி அப்படியே லைனாக வந்துருச்சா. இதில் சீட் எவ்வளோ இருக்குன்னு காட்டுது பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். சீட் எவ்வளோ இருக்குன்னு பண்ணுறது, ஓசி பிசி. ஓகே, சீட் இருந்தால் தான் அங்கே வந்து கிளிக் பண்ண முடியும். சீட் அங்கே 1 இருக்குது, அதனால் இங்கே 1. அதாவது நான் பாட்டு கண்டமேனிக்கு 1ன்னு அமுத்துறேன்னு நினைக்காத. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷின் லேர்னிங் வேணும் ஃபஸ்ட் ஆப்ஷனா அப்படின்னா ஜிசிடியில் வேணும்னா நீ கிளிக் பண்ணிக்கோ. எனக்கு ஜிசிடி வேணும், அதனால் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். உனக்கு எது ஃபஸ்ட்டு வேணுமோ அதை கொடு. டாப் காலேஜ் தான் ஃபஸ்ட் கொடுக்கும். அடுத்தது செகண்ட் ஆப்ஷனாக ஜிசிடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வைக்கிறேன். ஓகே, அடுத்த தேர்ட் ஆப்ஷனாக ஜிசிடியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். நான் ஏன் இஷ்டம், ஒரே காலேஜில் நீங்கள் எவ்வளோ கோர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு காலேஜாக கொடுக்கலாம். ஜிசிடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படியும் கொடுக்கலாம். நான் ஒரே காலேஜில் 3 சாய்ஸ் கொடுத்துட்டு அடுத்த வேறு காலேஜ் நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் ஒரு காலேஜில் கொடுத்துக்கலாம். அடுத்த பிஹெச்சியில் மிஷின் லேர்னிங் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது வந்து பிஹெச்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் கொடுக்குறேன். பாருங்கள், சாய்ஸ் செலக்ட் ஆகுது பாருங்கள், 1 2 3 4 5. அது என்னது சாய்ஸ் ஆர்டர், 1வது சாய்ஸ் 2வது சாய்ஸ் 3வது சாய்ஸ்னு ஆர்டர் அப்படியே செலக்ட் ஆகுது. இது எல்லாமே நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணால் கூட அப்படியே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டட் சேவ்டு, சேஞ்சஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் சேவ்டு. ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் சேவ் ஆயிரும். இப்போது நான் 5 சாய்ஸ் போட்டேன்னா 5 சாய்ஸ் தான் போதுமா? இல்லை, நிறைய சாய்ஸ் கொடுக்கலாம். நிறைய சாய்ஸ் கொடுங்க. ஓகேவா? நிறைய சாய்ஸ் கொடுத்தா நாட் அரட்டர் வராது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக. ரீஆர்டர் மை சாய்ஸ்ன்றது தான் இங்கே பாருங்கள், ரீஆர்டர் மை சாய்ஸ் இங்கே நான் காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சாய்ஸஸ் எங்கே கொடுத்துருக்கோமா, இப்போ இங்கே ரீஆர்டர் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு ரீஆர்டர் பண்ணணும், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டேன், என்னோட ஆர்டர் பார்க்கணுன்னா ரீஆர்டர் மை சாய்ஸஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இருக்கு பாருங்கள். இது நீங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னா கைப்பட்டு மேலே போகும், இப்படி கிளிக் பண்ணுவோம், மேலே போகும். இப்போது இந்த ஆர்டர் கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 2 3 இந்த ஆர்டரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஒன்று இந்த ஆக்ஷன் பட்டன் மூலியமாக மாற்றிக்கலாம், அப்பு டவுன் ஏரோ வச்சு மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா அப்படி வளர்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணி இப்போ எனக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஹெச்சியில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா வரணும், அந்த ஆர்டரை வந்து நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டாக வந்துருச்சா, இது 5வது, இது அடுத்து போயிடுச்சு. சரி, எனக்கு ஜிசிடி மிஷின் லேர்னிங் வந்து 5வதாக போகணும், அவ்வளோதான், 5வதாக போச்சு. எது ஃபஸ்ட்டு வரணும், எது செகண்ட் வரணும், தேர்ட் வரணும், ஆர்டர் நம்ம ஃபோனில் இல்லை லேப்டாப்லேயே அப்படி மாற்றிக்கலாம். ஓகேவா, அப்படியே மவுஸை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை சார் இந்த சாய்ஸ் வேண்டாம், இப்போ 2வது சாய்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜிசிடி வேண்டாம்னா இங்கே டெலிட்னு கிளிக் இருக்கா, டெலிட் பண்ணிங்கன்னா அந்த சாய்ஸ் அழிஞ்சிடும். எந்த சாய்ஸுமே வேண்டாம்னா டெலிட் கொடுத்துனா எல்லாமே டெலிட் ஆயிடும், அவ்வளோதான். இப்போ திரும்பவும் எனக்கு சாய்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் மோர் சாய்ஸஸ் கொடு, லாக் பண்ணிடாத, லாக் மை சாய்ஸஸ் கொடுக்காத. இப்போ திரும்பவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். சரி, தேடுற கஷ்டமாக இருக்குன்னா நீ காலேஜ் பேர் வச்சு தேடிக்கலாம், கவுன்சிலிங் கோடு வச்சு தேடிக்கலாம், எப்படி வேணாலும் தேடிக்கலாம். இப்போது நான் அடுத்து என்ன காலேஜ் கொடுக்குறேன், அடுத்து வந்து ஏதோ ஒரு காலேஜ் கொடுப்போம். இங்கே பேஜ் இருக்குது, அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே நிறைய இருக்குது. மகாலிங்கம் கொடுப்போம், என் இஷ்டம், நான் வந்து உங்கள் இஷ்டப்படி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். மகாலிங்கத்தில் விஎல்எஸ்ஐ டிசைன் கொடுக்குறேன், இது 6வது ஆப்ஷன், 5வது ஆப்ஷனாக வந்திருக்குது. அடுத்தது மகாலிங்கத்தில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கொடுக்குறேன், இது 6வது ஆப்ஷனாக வந்திருக்கு. அடுத்தது மகாலிங்கத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி கொடுக்குது, ஒரு பேஜுக்கு தான் கொடுக்குறேன். ஓகேவா, 7, இப்படி 7 8 9ன்னு சாய்ஸு நம்பர் வந்து அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ரீஆர்டர் மை சாய்ஸஸ்ன்னு இருக்கும், மவுஸ் வச்சு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரீஆர்டர் மை சாய்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆர்டரை மாற்றுறதுக்கான வசதி. பாருங்கள், என் கைப்பட்டே போகுது. ஃபோனில் பண்ணால் இந்த பிரச்சனை. இப்போ பாருங்கள், இது நான் மேலே கொண்டு வரேன். இப்போ நம்ம கீழே பண்ணியிருக்கோம், கீழே இருக்குது. இப்போ ஃபோனில் பண்ணால் இப்படி தான் வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இப்போ கீழே போகுதா. இப்போ மவுஸ் வச்சு பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணிக்கலாம். நீ கை வச்சு பண்ணினா, இப்போ பாரு கை வச்சு பண்ணுறேன், மேலே போகுதா. அந்த மாதிரி ஃபோனில் பண்ணாத, உன்னுடைய லேப்டாப்பில் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் மவுஸ் வச்சு. ஓகேவா, இப்போ நான் ஆர்டர் மாற்றுறேன், ஆர்டர்லாம் கரெக்டாக இருக்குன்னு பாரு, கைப்பட்டு போகுது, ஆர்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஆர்டர்லாம் பிஹெச்ஜி எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே கரெக்டாக இருக்கா. எல்லாம் எனக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மகாலிங்கம் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வரணும்னா அதை அழுத்தி பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணினா போதும், மவுஸில் ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வந்தால் போதும். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு மகாலிங்கத்தில் சைபர் செக்யூரிட்டி வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அது கேன்சல் பண்ணிக்கலாம். டெலிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம், போயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது பண்ணி முடித்ததுக்கப்புறம், எல்லா சாய்ஸும் வச்சு முடிச்சதுக்கப்புறம் உனக்கு சாய்ஸஸ் பார்க்கணும், எனக்கு வந்து ஒரு பிடிஎஃபாக பார்க்கணும், ஒரு நல்ல வியூவில் பார்க்கணும், இதில் எனக்கு பார்க்க முடியல அப்படின்னா டவுன்லோட் மை சாய்ஸஸ். நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, லாக் மை சாய்ஸஸ் எதுக்குன்னு அப்புறம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுத்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் தயவு செய்து கடைசியாக நீங்கள் டவுன்லோட் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன், எவ்வளோ டைம் வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆனால் கடைசியாக பண்ணுவோம் தெரியுமா, கடைசியாக நீ டவுன்லோட் பண்ணுறது கடைசியாக லாக் பண்ணுவோம் தெரியுமா. லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டவுன்லோட் மை சாய்ஸ் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு லாக் பண்ணும். ஏன்னா அந்த சாய்ஸை வச்சு தான் நமக்கு தெரியும் அடுத்த நாள் ஒரு காலேஜ் கிடைக்கும், ஒரே காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். அந்த ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் எந்த சாய்ஸ்ன்னு அந்த சாய்ஸ் ஆர்டர் பார்த்தா தான் தெரியும். இவ்வளவு சாய்ஸ் நம்பர்னு வராது. பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்குன்னு தான் வரும். பிஹெச்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எத்தனாவது சாய்ஸ்னு பிடிஎஃப் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக நிறைய டைம் டவுன்லோட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் இப்போ தேவையில்லை. லாஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணுவீல்ல ஒரு பிடிஎஃப், அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்க. ஓகேவா, இப்போ லாக் மை சாய்ஸஸ் அப்படின்ட்டு இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ டவுன்லோட் மை சாய்ஸஸ் கொடுக்குறேன். இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நம்ம சாய்ஸை டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்படி வருது, எனக்கு இப்படி வருது. பிடிஎஃபாகவே ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு அசால்ட்டாக வந்துடும். பிடிஎஃப் இஸ் ஜென்ரேட்டர் அக்கார்டிங் டு அவைலபிள் செலெக்ஷன் டு தி சர்வர் அப்படிலாம் வரும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இதான் பாருங்கள், நீங்கள் வச்ச சாய்ஸ் ஆர்டர் வந்து இப்படி பிடிஎஃப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா, தாராளமாக பார்த்துக்கலாம். அப்கிரேட் பிடிஎஃப் வருது. ஓகேவா, இப்படி வந்து நீங்கள் கொடுத்த சாய்ஸ் வந்து இப்படி பார்த்துக்கலாம். 6 சாய்ஸ் தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்படி சாய்ஸ் வந்து எவ்வளோ 1 2 3 சாய்ஸ் ஆர்டர் வச்சுருக்கேன், இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இதில் எதாவது மாற்றம் பண்ணணும்னா திரும்பவும் நீங்கள் அதுக்குள்ளே போங்க.
திரும்ப அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஆர்டரை மாற்றிக்கலாம். ஓகேவா? திரும்ப நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே போங்க. கம்ப்யூட்டர் தான் பண்ண போகிறோம் பாரு, பேஜில் வந்துருச்சு. ஓகேவா? திரும்பவும் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் ஆட் மோர் சாய்ஸ் கொடுத்து திரும்பவும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை ஆர்டரை மாற்றுறாந்தா மாற்றிக்கலாம். இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான் மேட்ரு. நீ கண்டதெல்லாம் ஒன்றும் பண்ண, நீயே உட்காந்து வீட்டில் பண்ணலாம். இப்போது எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். 3வது நாள் ரவுண்ட் 1 ரவுண்ட் 3 3வது நாள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நாளைக்கு. அப்படி தானே? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து 2வது நாள் 5 மணிக்கு. இந்த 3வது நாள் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 சொல்கிறேன். இந்த 3வது நாள் சாயங்காலம் 5 மணிக்குள்ளே மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காகவும் லாக் ஆகிடும். மேனுவலாக நீ பண்ணுற மாதிரி இருந்தால் மேனுவலாக இங்கே லாக் பை சாய்ஸஸும் கூட இங்கே கட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படிலாம் கொடுத்துருக்கோம். இதை நீ படித்து பார்த்துட்டு கண்டினியூ கூட ஓடிபி உன்னுடைய இதுக்கு போகும். ஓடிபி வந்து என்னாகும், உன்னுடைய ஃபோனுக்கு வரும். நான் இப்போ கொடுக்க விரும்பலை, இது வேறு ஒருத்தவங்களோடது. ஓடிபி வரும். அந்த ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி வரும். அதை நீங்கள் அடிச்சிங்கன்னா லாக் ஆகிடும். இல்லை சார் ஓடிபி 3 டைமுக்கு மேலே அடித்து விளையாண்டேன் அப்படின்னா அதுக்கு மேலே ஜென்ரேட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். எப்படியா இருந்தாலும் லாக் ஆகிடும். அந்த 5 மணிக்கு 3வது நாள் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதனால 3 நாள் டைம் இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் சாய்ஸ் ஃபில்லிங்கு. கடைசியாக நான் சொல்கிறேன், டவுன்லோட் மை சாய்ஸஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கடைசி பிடிஎஃபை கடைசியாக நீ லாக் பண்ணுறையோ இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ண விட்டையோ இல்லையோ, கடைசியாக பண்ண போகிறத டவுன்லோட் மை சாய்ஸ் கொடுத்துரு. என்ன கேட்டால் லாக் பண்ணிவிடு. ஏன்னா எவன் வேணாலும் எதோ பூந்து எதோ மாற்றிட்டானா, யாருக்கிட்டே ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்ப, எதோ மாற்றிட்டாங்கன்னா, அதனால் லாஸ்ட்டாக நீ வந்து ஓடிபி போட்டு லாக் பண்ணிவிடு. லாக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன் 3வது நாள் சாயங்காலம் லாக் பண்ணிவிட்டு டவுன்லோட் மை சாய்ஸ் கொடுத்துரு. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், 3வது நாள் வந்து 5 மணி முடி பண்ணிகிட்டு இருக்காது, ஒரு 2 மணிக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணு. ஏன்னா சர்வர் இஷ்யூ கூட வரலாம். ஓகேவா? கொஞ்சம் முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி முடிக்க ட்ரை பண்ணு. அப்புறம் நீங்கள் சாயங்காலமாக மெதுவாக லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டவுன்லோட் பை சாய்ஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணி அந்த பிடிஎஃபை பத்திரமா வச்சுக்கணும். அப்போ தான் அடுத்த நாள் வர காலேஜ் வந்து என்னன்னு தெரியும். ஓகேவா? எந்த சாய்ஸ் கிடச்சிருக்கு, அப்போ தான் அப்லோடு கொடுக்க முடியும். கரெக்டாக? இப்போ 5வது சாய்ஸ் கிடச்சிருக்குன்னா மேலே 4 காலேஜ் இருக்கும், அதில் அப்லோடு கொடுக்குறதா வேண்டாமான்னு தெரிஞ்சிடும்ல, அதுக்கு தான். ஓகேவா? ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் அது வந்து பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் டவுட் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் நான் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. அனுப்பிச்சா என்னுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியலனா ஹெல்ப் பண்ணுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் கொடுப்பாங்க. பிபிடியில் நீங்கள் தப்பான ஆர்டரில் நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்பில் எப்படி அனுப்பணும், உங்கள் பிடிஎஃப் அனுப்பிச்சா போதும். உங்கள் பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ண சொல்லி கொடுத்தல, அப்படி அனுப்பிச்சா போதும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் இல்லை, யார் உதவி இல்லாமல் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள். லேப்டாப்பில் பண்ணுங்கள், வீட்டிலே பண்ணுங்கள். முடியலையா ப்ரௌசிங் சென்டர் நீங்கள் போய் பண்ணுங்கள், வேறு யாரும் கொடுக்காதீங்க. தேங்க்யூ.